ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஜேபி சேனல். ஓகேங்களா? வாங்க டேலி பிரைம் உள்ள போகலாம். டேலி பிரைமில் நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணுறோம், ஏ டு Z. ஏ டு Zன்னு என்ன அர்த்தம்? அதாவது அடிப்படையிலேருந்து பேசிக்லேருந்து ஜிஎஸ்டி வரையும் நம்ம என்ன பண்ணுறோம், டேலியில் இருக்க எல்லா சாப்டருமே பார்க்குறோம். இதில் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா விதமான கம்பெனி பற்றி நம்ம பார்க்குறோம். இந்த கம்பெனி தான் இது டேலி ஒர்க் ஆகும், அந்த கம்பெனி தான் ஒர்க் ஆகணும் கிடையாது. டேலியில் இருக்க ஃபுல் ஏ டு Z நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணலாம், இது நீங்கள் லேர்ன் பண்ணாலே போதும். எந்த கம்பெனிக்கு எப்படி வேணால் நம்ம என்ன பண்ணலாம், வேலைக்கு போகலாம். இப்போ நம்ம நடத்துறது டேலி பற்றின டீட்டெயிலாக ஃபுல் டீட்டெயிலாக நடத்துகிறோம். அப்போ நடத்தும் போது பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு 10% எடுத்தால் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, போகிற கம்பெனியில் எடுத்து ஒர்க் பண்ணுவீங்க. ஏன்னா அங்கே என்ன தேவையோ அது மட்டும் தான் நம்ம ஒர்க் பண்ண முடியும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனி ஓரியன்டாக நம்ம எடுக்கிறோம். நீங்கள் போகிற கம்பெனியில் இன்னும் ஒர்க் அவுட் டேலி அது சம்மந்தமாக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோமே. ஓகேங்களா? ஆனால் எல்லா சாப்டரும் நீங்கள் பார்த்தா தான் என்ன பண்ண முடியும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. சரி வாங்க சப்ஜெக்ட் உள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, காலம் டீட்டெயில். காலம் டீட்டெயில்னால் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ டேலி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, டேலி எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க? மெயினான விஷயம் ஆடிட்டிங். ஆடிட்டிங்னா என்னது? டேக்ஸ். அது இன்கம் டேக்ஸாக இருக்கலாம், அல்லது நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இயர் அக்கவுண்ட்ஸ் கட்டுற நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஆஃபீஸ் அக்கௌண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணுறோம், ஐடி ஃபைல் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணுறோம், இதை யூஸ் பண்ணுறோம் டேலி. அப்போ டேலியில் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எப்பவுமே ஸ்டார்டிங் டேட் என்ன இருக்கும், 1/4 தான் என்ன இருக்குது, ஆடிட்டிங் ஸ்டார்ட் ஆகுமே, ஏப்ரல் மாதம். முடியறது வந்து என்ன பண்ணோம், நெக்ஸ்ட் இயர் என்ன பண்ணுறாங்க, 31/3 மார்ச் மாதம் என்ன பண்ணுவாங்க, அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணோம். அப்போ 1 இயர் அக்கௌண்ட்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணோம், ஒரு வருஷத்துக்கு நீ எவ்வளோ சம்பாரிச்சிருக்க போயிருக்கு அப்படின்றத நம்ம என்ன பண்ணுறோம், ஆடிட்டிங்காக காட்டுறோம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், மாதம் நான் என்ன பண்ணுவோம், ஆடிட்டேட்டை அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் டேலியில். அப்போ அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணும்போது 4ஆம் மாதம் எனக்கு எவ்வளோ வந்திருக்கு ப்ராஃபிட், 5ஆம் மாதம் எவ்வளோ வந்திருக்கு, 6ஆம் மாதம் எவ்வளோ வந்திருக்கு, 7ஆம் மாதம் நான் என்ன எக்ஸ்பென்ஸ் பண்ணி, இது போல் என்ன பண்ணலாம், ஒவ்வொரு மாதமும் எனக்கு தனியாக காட்டணும். அது எப்படி பார்க்கலான்றது பேர் தான் என்னது, காலம் டீட்டெயில். இப்போ பேசிக்காக ஒன்று எடுத்துக்குமே, நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு எக்ஸாம்பிள் நேரம் என்ன பண்ணுறேன், பேலன்ஸ் ஷீட் உள்ள ரிப்போர்ட்டில் போகிறேன். ரிப்போர்ட்டில் போனால் என்ன இங்கே இருக்கீங்க, 1/4 இருக்குது. அப்போ 1/4 நான் என்னென்ன விஷயம்லாம் பண்ணியிருக்கணும் அது மட்டும் தான் என்ன இருக்கும், இங்கே காட்டுமே. இப்போ 5ஆம் மாதம், 6ஆம் மாதம், 7ஆம் மாதம், 8ஆம் மாதம் அப்படிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு காட்டாது. ஓகேங்களா? ஸோ அதை எப்படி பார்க்கலான்றது தான் அந்த காலம் டீட்டெயிலில் பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? அதை பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்குறீங்க, ரிப்போர்ட்னா என்னன்னு தெரியல. அந்த ரிப்போர்ட் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபர்தராக 3 சாப்டர் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், போட்டிருக்கோம். அந்த 3 சாப்டர் நம்ம பார்க்கணும், ரிப்போர்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த லிங்க்லேயே உங்களுக்கு கொடுக்குற அந்த 3 சாப்டருமே நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா? இப்பயும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரிப்போர்ட் பார்த்து தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ரிப்போர்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம், காலம் டீட்டெயில். காலம் டீட்டெயில்னு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஒவ்வொரு மாதம் எப்படி நம்ம அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணுவோம், தனித்தனியாக எனக்கு என்ன இருக்கும், செப்பரேட்டாக நம்மளுக்கு பேலன்ஸ் ஷீட்டில் காட்டணும். அது எப்படி காட்டுறாங்கன்றதை நம்ம நீங்கள் கிளாஸில் பார்க்க போகிறோம். வாங்க சப்ஜெக்ட் உள்ள போகலாம். இப்போ சப்ஜெக்ட் உள்ள போகும்போது நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, ஃபஸ்ட் எடுத்து என்ன இருக்குங்க, எப்பயும் போல் ரிப்போர்ட்டில் இங்கே என்ன இருக்குது, பேலன்ஸ் ஷீட். இந்த பேலன்ஸ் ஷீட்டில் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குங்க, என்னோடய கம்பெனி இருக்குது, என்னோடய கம்பெனி பேர் இருக்குது. அடுத்து என்ன இருக்குது, எந்த மாதத்தோட அக்கௌண்ட்ஸுங்கிறத காட்டும். என்ன இருக்குங்க, 1/4/2024 இருக்குது, காட்டுதுங்களா ஆட்டோமேட்டிக்காக. இப்போ என் கம்பெனி என்ன இருக்குது, 75,000 நான் என்ன இருக்குது, ப்ராஃபிட் போகிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இங்கே இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணணும், மாதமாக நான் பிரிக்கணும். எனக்கு 4ஆம் மாதம் அக்கௌண்ட்ஸ் தனியாக வேணும், 5ஆம் மாதம் தனியாக அக்கௌண்ட்ஸ் வேணும், 6ஆம் மாதம் தனியாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், சம்ஸ் போட்டுருணும். நான் ஒரு எக்ஸாம்பிள் 4ஆம் மாதம் மட்டும் தான் நான் சம்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் 5ஆம் மாதம் தனியாக போடணும், 6ஆம் மாதம் தனியாக போடணும், 8ஆம் மாதம் தனியாக போடணும். அப்போ மந்த்து நீங்கள் என்ன பண்ணலாம், சம்ஸ் எல்லாமே போட்டுருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணலாம், பிரிக்கும்போது அந்தந்த சம் நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு தெரியும். இல்லை நான் 4ஆம் மாதம் மட்டும் தான் நான் சம்ஸ் போட்டிருக்கேன், இல்லை 5ஆம் மாதம் மட்டும் தான் நான் சம்ஸ் போட்டிருக்கேன், சும்மா செக் பண்ணுறதுக்காக போட்டிருக்கேன் அப்படின்னா நீங்கள் 12 மாதம் பிரித்தாலும் அதே அமௌண்ட்டு தான் என்ன இருக்கும், ரிப்ளேவாக காட்டும் உங்களுக்கு. ஓகேங்களா? சரி எப்படி பண்ணலான்னு பார்க்குறோம். ஃபஸ்ட் எடுத்து நம்ம என்ன பண்ணுறதுல போய்ட்டு ஆல்ட்டு சி கொடுக்குறோம். ஓகேங்களா? ஷார்ட்கட்க்கு என்னென்னா பேலன்ஸ் ஷீட்டில் போய்ட்டு ரிப்போர்ட்டில் பேலன்ஸ் ஷீட்டில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஆல்ட்டு சி கொடுக்குறோம். ஆல்ட்டு சி கொடுத்தா என்ன இருக்கீங்க, காலம் டீட்டெயில்னு வரும். இந்த காலம் டீட்டெயிலில் போனால் என்ன இருக்கீங்க, ஃப்ரம் இருக்கும், இங்கே டூ இருக்கும். ஃப்ரம்னா என்னது, எந்த டேட்டில் என்ன பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ நான் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கேன், 4ஆம் மாதம் அக்கௌண்ட்ஸ் என் கையில் தான் இருக்குது, ஆனால் 1/4 இருக்குது. இப்போ எனக்கு எந்த மாதத்தோட அக்கௌண்ட்ஸ் வேணும், 5ஆம் மாதத்தோட அக்கௌண்ட்ஸ் வேணும். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், போய்ட்டு 1/5 கொடுக்குறேன். ஓகேங்களா? எப்பவுமே இந்த ஃப்ரம்னும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குது, 1/4 தான் ஸ்டார்ட் ஆகணும். நம்மளுக்கு எந்த மாதம் வேணுமோ அந்த மாதம் மட்டும் தான் இதில் போய் நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? வேறு எதுவுமே இல்லை. அடுத்து மெத்தட் ஆஃப் ஸ்டிக் தான் வவுச்சர் இருக்கும், டிஃபைன் தான் கொடுக்க போகிறோம், இங்கே ஆக்டிவேட் தான் கொடுக்குறோம். கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் அடித்தா போதும். இங்கே பாருங்கள் வந்துச்சு ஆட்டோமேட்டிக்காகவே. என்ன இருக்குங்க, 4ஆம் மாதம் கட்டதா 1/4, அடுத்து என்ன கட்டுதுங்க 5ஆம் மாதம் 1/5. அதனோட என்ன இருக்கும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் காட்டும். நான் 5ஆம் மாதம் எதுவுமே என்ட்ரி பண்ணாலும் 4ஆம் மாதம் சமயம் இதில் வருது. ஆனால் 5ஆம் மாதத்தில் எந்த என்ட்ரியுமே இருக்காது, 0 தான் காட்டும். இதில் காப்பியாகவும் ஆனால் இதில் எதுவுமே காட்டாது. ஓகேங்களா? சரி இப்போ எனக்கு 6ஆம் மாதம் எனக்கு தெரியணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன பண்ணலாம், 6ஆம் மாதம் எடுத்துக்கினா என்ன பண்ணணும், திருப்பியும் ஆல்ட்டு சி கொடுக்கணும். ஆல்ட்டு சி கொடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே 1/5 கொடுத்தோமா, இங்கே போய் என்ன பண்ண வேண்டியதான் 1/6 கொடுத்துருந்தா 2 அட்ரஸில் கொடுத்துட்டு அப்படி என்ன பண்ணிக்கிட்டு எப்பயும் போல் என்ட்ரி அடிக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள் 4ஆம் மாதம், 5ஆம் மாதம், 6ஆம் மாதம் வந்துச்சுங்களா. இப்போ எனக்கு 7ஆம் மாதம் வேணும்னா அதே போல் என்ன பண்ணுங்க, ஆல்ட்டு சி கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், போய்ட்டு 1/7 கொடுக்குறேன். வந்துச்சா பாருங்கள் 7ஆம் மாதம். அடுத்து எனக்கு 8ஆம் மாதம் வேணும்னா என்ன பண்ணணும், போய்ட்டு அதே போல் 1/8 கொடுக்குறேன்.
வந்துச்சுங்களா 8ஆம் மாதம் பாருங்கள், 4ஆம் மாதம், 5ஆம் மாதம், 6ஆம் மாதம், 7ஆம் மாதம், 8ஆம் மாதம். இது போல் நீங்கள் ஆல்ட் சி கொடுத்து ஒவ்வொரு மாதம் நீங்கள் பண்ணிக்க வேண்டியதான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 9ஆம் மாதம் நான் பண்ணுறேன். அடுத்து என்ன பண்ணுறேன், 10ஆம் மாதம், திருப்பி ஆல்ட் சி கொடுத்து 11ஆம் மாதம், ஆல்ட் சி கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணுறேன், 12ஆம் மாதம், ஆல்ட் சி கொடுத்து அடுத்து என்ன பண்ணுறேன், 1/1/2026. அடுத்து என்ன பண்ணுறேன், சாரி 25, ஓகே 1/2/25. அடுத்து என்ன பண்ணுறேன், 1/1/25, 3ஆம் மாதம் வரைக்கும். இது போல் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குன்னா எல்லா மாதமும் காட்டும். இங்கே பாருங்கள், 4ஆம் மாதம், 5ஆம் மாதம், 6ஆம் மாதம், 7ஆம் மாதம், 8ஆம் மாதம், 9ஆம் மாதம், 10ஆம் மாதம், 11, 12, 1, 2, 3, ஓகேங்களா. அப்போ நம்மளுக்கு என்ன இருக்குன்னா எந்தெந்த மாதம் நம்ம பண்ணியிருக்கோமோ அந்த சம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு என்ன இருக்கும் இதில் ரிப்பீட்டாக காட்டும். அப்போ ஒரு வருஷத்தில் மாதம் நான் எவ்வளோ ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு, யாருக்கு நான் எவ்வளோ சேலரி கொடுத்துருக்கேன், கம்பெனி எந்த ரேஞ்சில் போயிருக்கு, நான் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கேன், இது போல் எல்லா டீட்டெயிலுமே இதில் பார்க்க முடியும். இதுக்கு பேர் தான் காலம் டீட்டெயில். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ரிப்போர்ட்டில் பேலன்ஸ் ஷீட் மட்டும்தான் பார்ப்பாங்க, அந்தந்த மாதம் தான் பார்ப்பாங்க. இல்லை 12 வருஷத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம், 1 இயருக்கு ஒரு தடவை பேலன்ஸ் ஷீட் பார்ப்பாங்க. மாதமாக எப்படி பிரித்து பார்க்குறதுன்னு தெரியாது. இந்த சாப்டர் நம்ம அதுக்காக தான் பார்த்துருக்கோம். ஒரு மாதம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிரித்து எப்படி பார்க்கலான்றதை இந்த கிளாஸில் பார்த்துருக்கோம். ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு என்ன இருக்கும், வந்துகிட்டே இருக்கும். டேலி பற்றி முழுசாக உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா. எதனா டவுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கமெண்ட்ஸில் தெரிவிங்க. ஓகேங்களா. தேங்க்யூ.